உனக்கு மக்களே டைமண்ட் ஒர்க்ல அண்டு ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும், அல்லது மற்றும் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். இது ட்ரெண்டிங்ல கேட்டுட்டு இருக்காங்க. வரக்கூடிய 2005 டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். இந்த வீடியோல நான் 5 சம் சால்வ் பண்ண போறேன். இந்த 5 சம்ல இருந்து ஒரு மாடல் கன்ஃபார்ம், ஒரு கொஸ்டின் லீக் செய்யப்பட்டதை நீங்க வச்சுக்கோங்க. நம்ம பழைய ஃபாலோவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா ட்ரெண்டிங் மேக்ஸ் நம்ம ஒன்று போடுவோம் கரெக்டா. ஸோ ப்ரீவியஸ் இயர்ல கடைசி 2-3 வருஷத்துல என்ன மேல டைப் செய்யறோம் அதை நம்ம ட்ரெண்டிங் மேக்ஸ் போடுவோம். இந்த வீடியோல ட்ரெண்டிங் மேக்ஸ்ல அண்டு ஆறு கான்செப்ட், அதாவது அல்லது மற்றும்ல டைமண்ட் ஒர்க்ல போட போறேன். 5 சம் தான், ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். ஓகே, ஸோ பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 ஆண்கள் அல்லது 5 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்வான்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், 3 ஆண்கள் அல்லது, அதாவது 3 பாய்ஸ் அந்த வேலையை 12 நாள்ல முடிப்பாங்களாம். அப்படி இல்லைன்னா அல்லது 5 பெண்கள் ஒரு வேலையை 12 நாள்ல முடிப்பாங்களாம். ஓகேவா, இதை சொல்லிட்டு எனில் 6 ஆண்கள் மற்றும், ஓகேவா, அண்டுன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல படி ரைட் பண்ணுங்க. 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் அந்த வேலையை எத்தனை நாள் செய்து முடிப்பேன்னு கேட்பாங்க. ஓகேவா, இங்கிலீஷ்ல பாருங்க. 3 men or 5 women can do a piece of work in 12 days. How long will 6 men and, ஓகேவா, and 5 women can finish the work ன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்கு, ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இந்த மாதிரி சம்ல டேஸ் ஒன்னே ஒன்று தான் கொடுத்துருவாங்க. ஓகேவா, டேஸ் வந்து ஒன்னே ஒன்று தான் கொடுத்துருவாங்க. ஸோ டி பை ஏ பை எக்ஸ் பிளஸ் பி பை ஒய். ஓகேவா, இந்த ஒரே ஃபார்ம்ல தாங்க 25 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். ஓகேவா, ஸோ டீனானது ஏனானது எக்ஸ்னானது கிளியரா சொல்ற, நோட் பண்ணிக்கோங்க. டீனா வந்து டேஸ் கொடுத்துருக்கிறதுல நாட்கள் கொடுத்துருப்பாங்க, அந்த டேஸ் எடுப்போம். ஏன்னா என்னதுன்னா அண்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா, எக்ஸ்னா என்னதுன்னா ஆறுன்னு சொல்லி கொடுக்குது. ஓகேவா, ஸோ டி பை ஏ பை எக்ஸ் பிளஸ் பி பை ஒய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அப்படியே கொஸ்டின்ல இதை சால்வ் பண்ணலாமா? ஸோ சால்வ் பண்ணிலாம் எங்க கொடுத்துருக்காங்க நாட்கள், நமக்கு இங்க 12 கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ என்ன வந்துரு போகுது, 12 வந்துரு போகுது. இப்போ இங்கதான் உங்களுக்கு டவுட் இருக்கும், ஏ பை எக்ஸ்னா என்னது, அண்டுன்றீங்க ஆறுன்றீங்க, என்னது இது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இங்க என்ன எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, ஆண்கள் பெண்கள்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா, ஆண்கள் பெண்கள் கொடுத்துருக்காங்க. அண்டுனா மற்றும் எங்க இருக்குன்னு பாருங்க. ஓகேவா, மற்றும் தமிழ் மீடியத்துல மற்றும், இங்கிலீஷ் மீடியத்துல அண்டுன்னு பாருங்க. இப்ப மென் எத்தனை இருக்கு, 6 இருக்கு, பை அப்படியே வச்சுக்கோங்க. பிளஸ் உமன் எத்தனை இருக்கு, நமக்கு 5 இருக்கு, பைன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, மேல என்ன எழுதணும், அண்டு வந்து எழுதணும், கீழே வந்து என்ன எழுதணும், 6 வந்து எழுதணும். ஓகேவா, ஆறுனா அல்லது, அல்லது எங்க கொடுத்துருக்காங்க தமிழ் மீடியத்துல இங்க இருக்கா, 6னா எங்க இருக்கு, இங்க இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன எழுதுனீங்க, இங்க மென் எழுதுனீங்க, இங்க உமன் எழுதுனீங்க, அதுக்கு நேரம் அந்த வேல்யூ வந்து எழுதணும். ஓகேவா, ஸோ அப்ப மென்னு பாருங்க, 6ல என்ன இருக்கு, நமக்கு 6ல வந்து 3 இருக்கா, ஸோ இங்க 3ன்னு போகணும். ஓகேவா, ஸோ அப்ப இங்க என்ன இருக்கு, உமன்ல அல்லதுல 5 இருக்கு, அப்ப அந்த 5 வந்து இங்க போகணும். அவ்வளவுதாங்க மேட்டர். ஓகேவா, கொடுத்துருக்க நாட்கள் வந்து போறீங்க, கொடுத்துருக்க கொஸ்டின்ல ஆண்களா பெண்களா இல்ல ஆண்களா சிறுவர்களான்னு பாக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன எழுதணும், அண்டு, அண்டு பக்கத்துல என்ன இருக்கு, மற்றும் பக்கத்துல என்ன இருக்கும், 6ன்னு எழுதிடுறேன், 5ன்னு எழுதிடுறேன். ஓகேவா, அடுத்து என்ன பண்ணணும், 6க்கு மென் எத்தனை இருக்கு, 3 இருக்கு, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, உமன் வந்து 5 கொடுத்துருக்காங்க, அது போட்டேன். இப்ப இதை சால்வ் பண்ணினா வேலை முடிஞ்சுங்க. ஓகேவா, ஸோ அப்ப எப்படி சால்வ் பண்ணலாம், ஸோ 12 பை கேன்சல் பண்ணா இங்க 1, இங்க 2ன்னு வந்துரு போகுது, இதை கேன்சல் பண்ணா 1ன்னு இருக்கும். கரெக்டா, ஸோ 2 + 1, ஸோ 12 பை 3 சால்வ் பண்ணினா உங்களுக்கு 4 கிடைக்கும். கரெக்டா, ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் பி. ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட், ஓகே, செகண்ட் கொஸ்டின் கவனிங்க. 3 ஆண்கள் 4 சிறுவர்கள் 6 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர் எனில் 2 ஆண்கள் 2 சிறுவர்கள் மற்றும் 2 பெண்கள் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல டேஸ் ஒன்னே ஒன்னா கொடுப்பாங்க, அதை நான் மேல எழுதிடுறேன். ஓகேவா, 12 கொடுத்துட்டாங்க. இப்ப ஏ பை எக்ஸ் பிளஸ் பி பை ஒய் பிளஸ் சி பை இசட். ஓகேவா, அந்த 12 அப்படியே வந்துரு போகுது. ஏன்னானது ஃபர்ஸ்ட் அண்டு, மற்றும் எங்க இருக்கு பாருங்க, எங்கப்பா மற்றும் இருக்கு, இங்கதான் மற்றும் இருக்கு. ஏன்னா 2 2 2 ஃபர்ஸ்ட் வந்து ஆண்கள் சிறுவர்கள் பெண்கள், கொஸ்டின்ல போய் பாக்குறேன், ஆண்கள் சிறுவர்கள் பெண்கள் கரெக்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணிடுறேன், அந்த 2 போட்டுறேன், பிளஸ் இந்த 2 போட்டுறேன், பிளஸ் இந்த 2 போட்டுறேன், பை பை பை. இப்ப ஆண்களுக்கு கீழே என்ன இருக்கு, 3, சிறுவர்களுக்கு என்ன இருக்கு, 4, பெண்களுக்கு என்ன இருக்கு, 6 இருக்கு. கரெக்டா, ஸோ சிம்பிளை பண்ணலாமா, ஸோ சிம்பிளை பண்ணி விடுங்க. சிம்பிளை பண்ண விட்டா நமக்கு என்ன ஆகும், 1 இங்க 2 வரப்போகுது, இங்க 1 இங்க 3 வரப்போகுது. கரெக்டா, ஸோ இப்போ எல்சிஎம் எடுக்கலாமா, மேல 12 அப்படிதான் இருக்கு. ஸோ எல்சிஎம் எடுங்க, 6ன்றது வரும். எல்சிஎம் வந்து நமக்கு 6ன்றது வரும். என்ன பண்ணா இங்க 6 ஆகும், இங்க வந்து 2ஆல பண்ண 6 ஆகும், இங்க வந்து நம்ம 3ஆல பண்ணோம், ஸோ இங்க வந்து நம்ம 2ஆல பண்ணோம். ஸோ அப்போ இங்கேயும் 2னா இங்கேயும் 2, ஸோ 2 2s are 4. கரெக்டா,
சரி நம்ம 3ஆல பண்றோம், அப்ப மேலேயும் 3ஆல பண்ணீங்கன்னா +3, இங்க 2ஆல பண்றோம், அப்ப மேலேயும் 2ஆல பண்ணா +2. கிளியரா? அப்ப இங்க என்ன வந்துருப்போது 6 வந்துச்சு, ஏன்னா LCM 6 மேல இருந்து போட்டோம். இது சிம்பிளி பண்ணி விட்டீங்கன்னா வேலை முடிச்சு. ஸோ சிம்பிளி பண்ணலாமா? ஸோ சிம்பிளி பண்ணுங்க என்ன வரும்னு சொல்லிட்டு. ஸோ மேல 12 இருக்கு, சிலதையும் ஆட் பண்ணுங்க. 7 7 + 2 9/6 இருக்கு. சிம்பிளி பண்ணி விட்டீங்கன்னா இங்க 3 கிடைக்கும், இங்க 2 கிடைக்கும். ஸோ ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா 12 × 2/3 இருக்கும். கரெக்டா? ஸோ அப்ப 1 3 3 4 3 12, ஸோ 4 2 8 பீன்றது அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? 8 days. ஓகே, அவங்க 2 பேர் கொடுத்தாலும் சரி 3 பேர் கொடுத்தாலும் ஒரே ஃபார்முலா தான், D/A/X B/Y C/Z. இதை நீங்க போட போறீங்க. ஏன்னானது ஃபர்ஸ்ட் அண்ட் இருக்கதான் எழுதணும். ஓகேவா? மற்றும் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் நம்ம மேல எழுதணும் நியூமரேட்டர்ல, அடுத்தது தான் ஆர்ல இருக்கிறது எழுதணும். கரெக்டா? அது மாதிரி சிறுவர்னா சிறுவர், ஆண்கள்னா ஆண்கள், பெண்கள்னா பெண்கள். இதை மட்டும் நீங்க கரெக்டா போட்டு இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஓகே, தேர்ட் கொஸ்டின் கவனிங்க. 4 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் ரூபாய் 1300 5 நாட்களில் வருமானம் ஈட்டுகிறார்கள். 10 ஆண்கள் மற்றும் 8 பெண்கள் ரூபாய் 1800 3 நாட்களில் வருமானம் ஈட்டுகின்றனர் எனில் 5 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் 3250 வருமானம் ஈட்ட எத்தனை நாட்கள் ஆகும் சொல்லிட்டு கேக்குறாங்க. இது அதே மெத்தடு தான், ஆனா ஃபார்முலா எல்லாமே இது ஒரு ஈக்குவேஷன் மெத்தட்ல போட போறோம். எப்படி என்ன கொடுத்துருக்காங்க? 4 ஆண்கள்னா மென்னு எடுத்துக்கிறேன், 4 பெண்கள்னா உமன் எடுத்துக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 5 நாட்கள்ல எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? 1300 சம்பாதிக்கிறாங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 10 ஆண்கள் 8 பெண்கள் என்ன பண்றாங்க? 3 நாள்ல 1800 சம்பாதிக்கிறாங்க. கரெக்டா? ஸோ இது புரியுதாங்க? 4 ஆண்கள் 4 பெண்கள் 5 நாள்ல 1300 சம்பாதிக்கிறாங்க. 10 ஆண்கள் 10 பெண்கள் 3 நாள்ல 1800 சம்பாதிக்கிறாங்க. ஸோ நம்ம அப்படியே இந்த 5 டிவைட் பண்ணலாம்ல. ஸோ அந்த மல்டிப்ளை தான் டிவைட் போனா டிவைட் பண்ணலாம். ஸோ 1 5 சார் 5, how many 5 சார் 1300 பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? 2 5 சார் 10, ஸோ பேலன்ஸ் 3 இருக்கும். 6 5 சார் 30, ஸோ 0 கிடைக்கும். கரெக்டா? ஸோ இது வேற எதுவும் சிம்பிளை பண்ண முடியாது. இங்க வந்து 3 இருக்கு, ஸோ 3ஆல பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும்? 600 கிடைக்கும். கரெக்டா? 600 கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன், இங்க வந்து 10 இருக்கு, இங்க 8 இருக்கு. 2ன்றது காமன் எடுக்கலாமா? ஸோ 2ன்ற காமன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5m + 4w = நமக்கு 600 கிடைக்கும். கரெக்டா? ஸோ 1 2 சார் 2, 3 2 சார் 6, அப்ப இங்க 300 கிடைக்கும். சார் இங்க 4 இருக்குல்ல சார், 4 வெளியில எடுத்து இது கூட டிவைட் பண்ணலாம் சார் அப்படின்னா, ஏன்னா நம்ம ஈக்குவேஷன் சிம்பிளை பண்ண பாருங்க, இங்க 4 இருக்கு, இங்க 4 இருக்கு, அப்ப கேன்சல் பண்றது நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அப்ப ரிமைனிங் ஈக்குவேஷன் சொல்லுங்க நமக்கு. ரிமைனிங் நமக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்கு? 4m + 4 உமன் = நமக்கு 260 கிடைக்குது. இங்க 5m, அதான் 5 உமன் + 4 உமன் = அது = 300 கிடைக்குது. ஓகே, இந்த ஈக்குவேஷன் சிம்பிளை பண்ணுங்க. ஸோ இங்க 4 4 கேன்சல் ஆச்சுன்னா 5ல 1 போச்சுன்னா 1 mன்றது கிடைக்கும். 300ல 260 போச்சுன்னா நமக்கு 40 கிடைக்கும். ஓகேவா? நான் என்ன பண்றேன்னா 5 ஆண்கள் 5 பெண்களோட சேலரி கேட்கறாங்க. நான் ஒரு ஆணோட சேலரியும் ஒரு பெண்ணோட சேலரி எடுத்துட்டு அதை 5ஆல மல்டிப்ளை பண்ணிட்டா வேலை முடிக்கிறோம். ஓகேவா? இப்போ ஒரு ஆணோட சேலரி என்னது? 40 கிடைச்சிருக்கு. அது ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு இந்த ஈக்குவேஷன் கூட சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணா என்ன வந்து பார்க்கலாமா? என்ன வந்து சொல்லிட்டு, ஸோ 4 4 சார் 60, 160 + 4w = நமக்கு 260 கிடைச்சிருக்கு. கரெக்டா? ஸோ இது அந்த பக்கம் போச்சு அப்படின்னா 4w = 260 - 160. ஓகேவா? சாரி 160 எவ்வளோ கிடைக்கும்? நமக்கு 100 கிடைக்கும். 4w = ஸோ w = இதால அடிச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு 25 கிடைக்கும். கரெக்டா? அப்ப ஒரு மென் வந்து 40 ரூபா சம்பாதிக்கிறாங்க, ஒரு பெண் வந்து 25 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அப்படின்னா 5 ஆண்களுக்கும் 5 பெண்களும் 3250 ரூபா சம்பாதிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? இங்க எழுதிப்போம். ஸோ உமன் = 25. கரெக்டா? ஸோ அப்போ டக்குன்னு எழுதலாமா? எப்படி வரும் போது? 5m + 5 உமன் எத்தனை நாட்களில் 3250 ரூபா சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ ஆண்கள் 40, 5 4 சார் 20, அப்போ 200 வந்துருமா? + 5w, அப்போ 5 × 25 என்ன கிடைக்கும்? நமக்கு 125 கிடைக்கும். கரெக்டா? 5 × 25 125 கிடைக்கும். x = நமக்கு 3250 கிடைக்கும். கரெக்டா?
ரெண்டு ஆட் பண்ணுங்க. 325 வருமா? ஸோ 325 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 3250 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்க 1 டைம்ஸ், இங்க நமக்கு 10 டைம்ஸ் கிடைக்கும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 10. அப்ப 5 ஆண்களும் 5 பெண்களும் 3250 சமரி எத்தனை நாள் ஆகுது? 10 நாட்கள். ஏன்றதா இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஏன்றதா இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் ரிலேட்டடா கேட்டாங்கன்னா ஈக்குவேஷன் மாதிரி மாத்திடணும். ஒரு சமன்பாடா மாத்திட்டு எத்தனை மென்ஸ் எத்தனை உமன்ஸ் சொல்லிட்டு செப்பரேட் பண்ணிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆன்சர் கிடைச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைப்ல கேட்டுட்டே இருக்காங்க. இது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் கவனிங்க. 2 ஆண்கள் மற்றும் 7 சிறுவர்கள் ஒரு வேலையை 14 நாட்களில் செய்து முடிக்கின்றனர் மற்றும் 3 ஆண்கள் 8 சிறுவர்கள் அதே வேலையை 11 நாட்களில் செய்து முடிக்கின்றனர் எனில் 8 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் அந்த வேலையை போல் 3 மடங்கு வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பேன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 மென்னு 7 பாய்ஸ் 14 நாள் ஒரு வேலையை பண்றாங்க. ஈக்குவல் டு, நான் ஈக்குவல் சிம்பிள் போட்டுக்கிறேன். 3 மென்னு 8 பாய்ஸ் 11 நாள்ல ஒரு வேலையை பார்க்குறாங்க. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஈக்குவேட் பண்ணலாமா? ஈக்குவேட் பண்ணா என்ன வரும்? 14 இன்ட்டு 2 நமக்கு 28 மென்னு பிளஸ் 7 இன்ட்டு 14 10 7s are 70 பிளஸ் 4 7s are 28. ஸோ 98 பாய்ஸ் வந்துட்டு போறாங்க. ஈக்குவல் டு 14 பண்ணினா 33 மென்னு பிளஸ் 88 பாய்ஸ் சொல்லிட்டு வந்துட்டு போறாங்க. கரெக்டா? ஸோ இப்போ இதான் அங்கே பெரிய வேல்யூவா இருக்கு. அதை இப்போ இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 98ல 88 போச்சுன்னா எவ்வளோ கண்ணா? 10 பாய்ஸ் ஈக்குவல் டு இங்கதான் பெரிய நம்பர் இருக்கு. அப்ப இது அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 33ல 28 போச்சுன்னா நமக்கு 5 mn கிடைக்கும். கரெக்டா? ஸோ 1 இங்க 2 டைம்ஸ். அப்ப 1 m ஈக்குவல் டு 2 பாய்ஸ் சமம். புரியுதா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மென் சம்பாதிக்கிறது 2 பசங்க ஈக்குவலா இருக்கு. 2 பேர் ஒரு வேலையை பார்த்து சம்பாதிக்கிறான்னா அதை ஒரே ஆள் சம்பாதிச்சிடாரு. அதான் அதுக்கான அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல போடுவோம். எந்த ஈக்குவேஷன்ல போடலாம்? இந்த ஈக்குவேஷன்ல போடலாமா? ஸோ போட்டீங்கன்னா என்ன வரப்போகுது நமக்கு? 1 mனா 2b, அதாவது ஒரு ஆண்னா 2 பசங்களுக்கு சமம். இங்க 2 ஆண்கள் இருக்காங்க. அப்ப எத்தனை பசங்களுக்கு சமம்? 4ன்னு சொல்லலாமா? ஸோ அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறப்போகுது? 4 பாய்ஸ் பிளஸ் 7 பாய்ஸ் இன்டூ 14 இருக்கு. புரியுதாங்க? ஒண்ணு இல்லை, இங்க எம்ன்னு இருக்கிறத இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 2bன்றதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். எல்லாமே பசங்களா மாத்திடுறேன். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா நமக்கு 11 பாய்ஸ் இன்டூ 14 நாள் கிடைக்கும். கரெக்டா? ஸோ 16 பாய்ஸ் இன்டூ 14 கிடைக்குது. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்றோம்னு பாருங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்பதான் நம்ம MDH மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? MDH by W சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குல்ல, அதான் ஃபாலோ பண்ண போறோம். ஸோ 11 பசங்க 14 நாள்ல ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னா இதெல்லாத்தையும் நம்ம பாய்ஸ் மாத்தோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இது மாத்திடுவோம். 8 மென்னு பிளஸ் 6 பாய்ஸ் ஒரு வேலையை கேட்கறாங்க. ஸோ இதெல்லாத்தையும் பாய்ஸா மாத்துங்க. நமக்கு தான் தெரியுமே 1 m ஈக்குவல் டு 2bன்னு சொல்லிட்டு. எனக்கு 8 வேணும். அப்ப இங்க 8ஆல பண்றேன்னா இங்கேயும் 8ஆல பண்ணணும். அப்ப 8 m ஈக்குவல் டு 16 பாய்ஸ்க்கு சமம். ஸோ அப்ப 8 பாய்ஸ் வேலை நான் 16b பிளஸ் 6bன்னு போடுறேன். அப்ப ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும் நமக்கு? 22 பாய்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? புரியுதாங்க? இந்த மொத்த ஈக்குவேஷனும் நமக்கு 22 பாய்ஸ் நான் மாத்திட்டேன். ஓகேவா? 11 பாய்ஸ் 14 நாள்ல ஒரு வேலையை பண்றாங்க அப்படின்னா 22 பாய்ஸ் அது எத்தனை நாள் முடிகிறான்னு சொல்லிட்டு MDH மெத்தடுக்கு அதை மாத்துறோம். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிச்சா? ஸோ சப்ளை பண்ணலாமா? ஸோ 11 பாய்ஸ் 14 நாள்ல ஒரு வேலையை பண்றாங்க. ஒரு வேலை சம்பளம்லாம் கீழே வந்துடும். அது மாதிரி 22 பாய்ஸ் இதை தான் நம்ம கன்வெர்ட் பண்ணி 22 மாத்திட்டோம். 22 பாய்ஸ் எத்தனை நாள்ல ஒரு வேலையை பாக்குறாங்கன்னா 3 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க 3 வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த பாய்ஸ் இங்க போடக்கூடாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க 1 டைம்ஸ் இங்க 2 டைம்ஸ் வந்துருச்சு. ஸோ இங்க 1 டைம்ஸ் இங்க 7 கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்ப நமக்கு என்ன இருக்கீங்க? 7/1 ஈக்குவல் டு x/3 இருக்கு. ஸோ டிவைட்ல இது மல்டிபிள் வந்துன்னா x ஈக்குவல் டு 7 3s are 21. அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஏ ஆப்ஷன் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஜாலியா அப்படியே ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சி ஒன்னு எல்லாத்தையும் பாய்ஸ்க்கு இல்ல மென்ஸுக்கு மாத்திடுங்க. மாத்திட்டு லாஸ்ட் இது வந்து MDH மெத்தட்ல போகணும். ஓகேவா? அப்படி போட்டீங்கன்னா ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஓகே 5th கொஸ்டின் கவனிங்க. 8 ஆண்கள் 12 சிறுவர்கள் ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். அதே வேலையை 6 ஆண்கள் 8 சிறுவர்கள் சேர்ந்து 14 நாட்களில் செய்து முடிப்பார். ஒரு ஆண் தனியாக வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? ஒரு சிறுவன் தனியாக வேலையை எத்தனை நாளில் செய்து முடிப்பார் அப்படிங்கிற தனித்தனியா கேட்டுருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
போன சம் மாதிரி தான் போட போறோம். எப்படின்னா 8 men பிளஸ் 12 பாய்ஸ் 10 நாள்ல ஒரு வேலையை பாக்குறாங்க. அடுத்தது 6 men 8 பாய்ஸ் 14 நாள்ல ஒரு வேலையை பாக்குறாங்க. ஓகேவா? ஸோ 10 மல்டிப்ளை பண்ணினா 80 m பிளஸ் 120 பாய்ஸ் ஈக்குவல் டு 14 மல்டிப்ளை பண்ணோம். 10 6 60 6 4 24. அப்ப 84 m பிளஸ் 8 × 14 10 8 80 8 4 32. அப்ப 112 பாய்ஸ் கிடைக்குது. எங்க பெரிய வேல்யூ இருக்கு? பாய்ஸ்ல எங்கதான் இருக்கு. அப்ப இது இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 8 b மாறிடும். கரெக்டா? மென்ல வந்து இது பெரிய வேல்யூ இருக்கு, இங்கதான் இருக்கு. அப்ப இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 84 80 போச்சுன்னா 4 m சொல்லிட்டு கிடைக்கும். கரெக்டா? ஸோ இங்க 1 4 4 2 4 8 இங்க எதாவது கிடைக்குது. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஒரு m ஈக்குவல் டு ஒரு மென்னுக்கு வந்து 2 பாய்ஸ்க்கு சமம் கிடைச்சிருக்கு. கரெக்டாங்க? அதான் 2 பசங்க சம்பாதித்த ஒரு மென்ன வந்து சம்பாதிச்சுட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ண, ஏன்னா வந்து அவங்க ஆண் தனியாகவும் பாய்ஸ் தனியாகவும் தான் கேட்குறாங்க. ஸோ ஏதாவது ஒன்று சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணி விடுவோம். சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? ஸோ ஒரு m அப்போ இங்கே 8னா இங்கேயும் 8ஆல பண்ணணும். 8 பண்ணா 16ன்னு வரப்போகுது. இங்கே 8க்கு பதிலாக 16 பாய்ஸ்ன்னு மாறிட போகுது. பிளஸ் 12 பாய்ஸ் 10 நாள்ல பண்ண போறோம். ஏதாவது ஒன்றுக்கு தான் சப்ஸ்டிட் பண்ணணும், தேவையில்லை. ஓகேவா? ஸோ 16 பிளஸ் 12 20 28 × 10 ஈக்குவல் டு 280 பாய்ஸ்ன்னு வந்துட்டு போகுது. ஓகே, ஆப்ஷன்ல எங்க 280 இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. பாருங்க, பாய்ஸ்ல 280 இங்க ஒண்ணுதான் இருக்கு. ஓகே, தனிதானே கேட்டாங்க. அப்ப இங்க எல்லாமே ஒரே ஆப்ஷனா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அடுத்து மென்னு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரே ஆப்ஷன்ல கண்டுபிடிச்சனால வேலை முடிச்சு. ஓகே, அப்ப இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர் ஏ ஆப்ஷன் தான். ஓகே, ஸோ இந்த வீடியோல அண்டர் கான்செப்ட், அதாவது அல்லது மற்றும் சொல்லிட்டு அந்த கான்செப்ட் பார்த்துருக்கோம். ரொம்ப முக்கியமானது. ட்ரெண்டிங் மேக்ஸ், டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 1 குரூப் 4 எல்லாத்துலயுமே இதை விடாம கேட்டுட்டே இருக்காங்க. நார்மலா இருக்க மெத்தட்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியுது இல்லை. இந்த மாதிரி தான் கேட்டுறாங்க. குழப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு இதை தான் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அந்த 5 சம்முமே ரொம்ப முக்கியமானது. ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.